அடி இடி மாதிரி இருக்கணும். ஒரு காலத்தில் ஒரு கொடூரமான இளவரசன் வாழ்ந்து வந்தான். அவன் தன் வேலைக்காரனிடம் இரக்கமற்றவனாகவும் இருந்தான். ஆனால் வேலைக்காரனோ மிகவும் புத்திசாலி மற்றும் கடின உழைப்பாளி. அவன் சிறு தவறு செய்தாலும் இளவரசன் தன் சாட்டையால் அடித்து மகிழ்ச்சி அடைவான். ஒரு நாள் காட்டிற்கு வேட்டையாட இளவரசன் தன் வேலைக்காரனை அழைத்து சென்றான். அவர்கள் நீண்ட தூரம் பயணித்த பிறகு வானம் மேகமூட்டமாக மாறியது. பலத்த இடி சத்தம் கேட்டது. இளவரசன் இடி சத்தத்திற்கு பயந்து தன் கண்களையும் காதுகளையும் இறுக மூடிக்கொண்டான். இதைத் தொடர்ந்து வானத்தில் ஒரு மின்னல் வந்தது. இளவரசன் மிகவும் பயந்து கண்களை இறுக மூடிக்கொண்டான். இதை பார்த்த வேலைக்காரனுக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய சாட்டையால் இளவரசனின் முதுகில் ஓங்கி அடித்தான். இடிதான் தன்னை தாக்கியதாக இளவரசன் நினைத்து கொண்டான். வலியை உணர்ந்த இளவரசன் இனி நாம் யாரையும் அடிக்கக்கூடாது என்று முடிவு செய்தான்.